Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பப்ளிக் ஃபினான்ஸ். அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் யூனியன் பட்ஜெட் அண்ட் டெபிசிட்ஸ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி 2.0 பப்ளிக் ஃபினான்ஸில் பற்றின இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் ஃபிஸ்கல் பாலிசி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தோம்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனியன் பட்ஜெட்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் டெபிசிட்ஸ்னா என்ன, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டெபிசிட்ஸ், இதை பற்றின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவர்மெண்ட் பட்ஜெட் அப்படின்றது மேஜராக ரெண்டு வகையாக பிரிப்பாங்க, ரெவன்யூ பட்ஜெட் அண்ட் கேபிட்டல் பட்ஜெட். அந்த ரெவன்யூ பட்ஜெட்டே ஃபர்தராக ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ன்னு பிரிப்பாங்க. அந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸை ஃபர்தராக டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிப்பாங்க. கேபிட்டல் ரெசிப்ட்ஸை டெப்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் நான் டெப்ட் ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை ஃபர்தராக பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிப்பாங்க. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனை நாம் கொஞ்சம் ஃபர்தராக பார்க்கலாம். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, முதல்ல ரெவன்யூ அப்படின்னாலே ஒன் வே இன்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெவன்யூனாலே ஒன் வே, ரெசிப்ட்ஸ்னாலே வருமானம் அப்படின்ற மீனிங். சரிங்களா? அப்போ இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, தீஸ் ஆர் ஒன் வே இன்கம் டு தி கவர்மெண்ட். இட் நெய்தர் கிரியேட்ஸ் லயபிலிட்டி நார் ரெடியூசஸ் அசட்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் அதாவது ஒன் வே வருமானமா வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் நெய்தர் கிரியேட்ஸ் லயபிலிட்டி. இப்போ லயபிலிட்டினா வி ஹாவ் டு கிவ் தம் பேக், திருப்பி பே பண்ணணுன்றது லயபிலிட்டின்றது. ஒரு பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்கினோம்னா வாங்கப்பட்ட லோன் மூலியமா நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் சம்பாதிப்போம். ஆனால் சம்பாதிச்சாலுமே அந்த லோனை திருப்பி கொடுத்தாகணும்ல. we are liable to repay the loan availed from the bank, right? அதே மாதிரி இதுக்கு வரக்கூடிய வருமானன்றது திருப்பி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது எப்பயுமே ஒன் வேவா வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வருமானன்றது வருது, ஒன்று லோன் வாங்குறது மூலியமா வரணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை விற்கிறது மூலியமாவோ, நம்மளோட சொத்தை இன்னொருத்தருக்கு விற்கிறது மூலியமாவும் பணம் வரலாம். அந்த மாதிரி எந்த வகையும் இல்லாம ஒன் வேவா வருமானம் வந்துகிட்டே இருக்கிறத ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனாலதான் இது நெய்தர் கிரியேட்ஸ் லயபிலிட்டி நார் ரெடியூஸ் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன் வேவா வரக்கூடிய வருமானத்தை ரெண்டு டைப்ஸ் சொல்லுவாங்க, டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா கவர்மெண்ட் வரி விதிக்கிறது மூலியமா அதுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல வந்துடும். த ரெவன்யூ ஜெனரேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் டைரக்ட் as well as indirect taxes. ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், வேட், சர்வீஸ் டாக்ஸஸ், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ன்றத சொல்லிடலாம். டைரக்ட் டாக்ஸஸ்ன்றதுனா அந்த யார் அந்த சர்வீசஸ் அவைல் பண்றாங்களோ அவங்க டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றது. ஓகேங்களா? இப்போ இன்கம் டேக்ஸ்லாம் பார்த்தோம்னா வருமானம் நம்ம சம்பாதிக்கிறது மூலியமா ஒரு குறிப்பிட்ட ஸ்லாபுக்கு மேல வருமானம் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான பெர்சன்டேஜ் இன்கம் டேக்ஸா கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிடணும். சர்வீசஸ் டேக்ஸ்ன்றது இன்டைரக்ட் டாக்ஸஸ் கீழே வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலோ அல்லது ஒரு இந்த மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரியான காஸ்ட்லி ஏசி ரெஸ்டாரண்ட்டை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கு மட்டும் பே பண்ணாம அடிஷ்னலா நம்ம பே பண்ணக்கூடிய டாக்ஸஸ் இருக்கு தெரியுங்களா, அதுதான் சர்வீசஸ் டாக்ஸஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ். இது எப்படின்னா, டைரக்டா நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாம நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட், அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம பே பண்ணிடுவோம், அந்த ரெஸ்டாரண்ட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இன்டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய டாக்ஸஸ் எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒன் வேவா வரக்கூடிய வருமானங்கள் பை டாக்ஸஸ் மூலியமா வரது டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோம்னா நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். இதெல்லாம் என்னன்னா, வரி விதிக்கிறது இல்லாம இன்னொரு வகையிலையும் கவர்மெண்ட்டுக்கு ஒன் வேவா வருமானம் வரும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, the revenue receipts that the government receives from the following sources. Dividends or profits from public sector units. ப்ராஃபிட்ஸ்ன்றது லாபம். அந்த லாபத்துல
எவ்வளவு பங்கு வந்து பிரிச்சு கொடுக்குறோன்றது டிவிடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராஃபிட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், ஒரு ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ், அதுல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு லாபம் வந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா லாபம் இருக்கும் தெரியுங்களா? அந்த லாபம்ன்றது வேற யாருக்குமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். அந்த மாதிரி வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் த நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் சொல்லலாம். கிராண்ட்ஸ் ரிசீவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கிராண்ட்ஸ்னாலே ஃப்ரீயா கிடைக்கிறது, டொனேஷன் மூலியமா கிடைக்கிறது. இப்போ வேர்ல்டு பேங்கோ அல்லது ஐஎம்எஃப்ஓ அல்லது இன்டர்நேஷனல் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு ஒரு யூனிசெஃப்ன்றது சைல்டு எஜுகேஷனுக்காக அல்லது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான கிராண்ட்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அல்லது கவர்மெண்ட் என்ஜிஓஸோ அல்லது கவர்மெண்ட் ஃபாரின் கவர்மெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டொனேஷன்ஸ் எல்லாமே கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரது எல்லாமே கண்டிப்பா ஒன் வே வருமானம் தானே கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை தி கவர்மெண்ட் ஆன் தி மணி லெண்ட் பை கவர்மெண்ட் இன்னொருத்தவங்களுக்கு லோன் கொடுத்துருக்குல்ல, அந்த லோன் கொடுத்ததுக்காக லோனை அவைல் பண்ணவங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தானே. அந்த லோனுன்றது எப்படி இன்னொரு நாள் வந்துடும், ஆனா அந்த லோனை கொடுத்ததுக்காக அடிஷனலா வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் நான் டாக்ஸ் ரெவன்யூ, ஒன் வே இன்கம் டு தி கவர்மெண்டா எடுத்துக்கலாம். பை இஷ்யூயிங் சலான்ஸ், இம்போசிங் பெனால்டிஸ் எக்ஸெட்ரா. ஒரு டிராபிக் வயலேஷன்ல நம்ம பே பண்ணக்கூடிய பெனால்டிஸோ அது எல்லாமே வந்துட்டு அடிஷனலா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இன்கம் தான். அந்த மாதிரி வரக்கூடிய இன்கம் எல்லாமே நான் டாக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல வந்துடும். சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூனால என்னன்னு பார்த்தோம், ஒன் வேன்றதை பார்த்தோம். எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. ஸோ தீஸ் ஆர் ஒன் வே பேமெண்ட் பை தி கவர்மெண்ட். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ன்றது ஒன் வே இன்கம் டு தி கவர்மெண்ட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஒன் வே பேமெண்ட் டு தி கவர்மெண்ட். இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு செலவு தான். இந்த செலவு பண்றது மூலியமா என்னைக்குமே இன்கமே வராது. ஸோ இந்த மாதிரியான ஒன் வே செலவுகள் கவர்மெண்ட் மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றத சொல்லிடலாம். Expenditures to meet day-to-day and regular needs of the government and it does not result in creation of productive assets. இப்போ ஒரு ஃபர்தரா ஒரு பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்மளுக்கு செலவாகவே இருந்தாலுமே ஃபர்தரா அது மூலியமா நம்மளுக்கு வரக்கூடிய லாபங்கள் வரும் தெரியுங்களா? அந்த மாதிரி இல்லாம வெறும் செலவா மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அதனாலதான் இட் டஸ் நாட் ரிசல்ட் இன் கிரியேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒன் வேவா செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு வகைப்படும். பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னா, these expenditures are estimated after discussion between concerned ministries and நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோக்ன்றது ஃபார்மரா இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ண ஆர்கனைசேஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்றது தான். ஓகேங்களா? எந்தெந்த செலவுகள் ஒரு கன்சர்ன் மினிஸ்ட்ரிஸ் மூலியமா கன்சர்ன் பண்ணியோ அல்லது நீத்தி ஆயோக் மூலியமா கன்சல்ட் பண்ணியோ பிளான் பண்ணி செலவு பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். இந்த மாதிரி செலவுகள் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தோம்னா சோசியலோடைய வெல்ஃபேருக்காக, சொசைட்டியோடைய அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ்க்கோ அல்லது ஏதாவது ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அல்லது பிபிஎல் ஃபேமிலிஸ்க்காக, இந்த மாதிரி அவங்களுடைய சமூகத்துல கடைநிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்துட்டு பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். ஏன்னா இது எல்லாமே லாபத்துக்காக பண்ணக்கூடிய செலவுகள் இல்லைல்ல. ஏன்னா கவர்மெண்டோடைய ஒன் ஆஃப் த ரோல் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மக்களையுமே இன்க்ளூசிவா டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தேவைகள் தேவைப்படுதோ அவங்களுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே இந்த மாதிரி பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மணி ஸ்பெண்ட் ஆன் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் லைக் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் பிபிஎல் ஃபேமிலிஸ். பிலோ பாவர்ட்டி லைனு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு அடிப்படையா ஒரு ஃபுட் செக்யூரிட்டினா அடிப்படையா ஒரு சில ஃபுட்ஸை வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி ப்ரொவைட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே இந்த பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேங்களா, இது எல்லாமே பிளான் பண்ணி ஒரு மினிஸ்ட்ரிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ அல்லது இந்த டைம்ல மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்காக இவ்வளவு அலோகேட் பண்றோன்ற மாதிரி எந்த பிளானும் இல்லாம இது கண்டிப்பா எப்பவுமே ரெகுலரா பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? அது என்ன மாதிரி பேமெண்ட்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். கவர்மெண்ட்
கடன் வாங்கி இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் கட்ட தெரியுங்களா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், சப்சிடிஸ், மானியங்கள், வேஜ், பென்ஷன், சாலரிஸ் டு தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இதெல்லாமே வந்துட்டு நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் கிராண்ட்ஸ் கிவன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். கிராண்ட்ஸ் ரிசீவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ரெவன்யூ இன்கம்ல வந்துடும். ஓகேங்களா, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல வந்துடும். கிராண்ட்ஸ் given by government of India to state government and union territories எல்லாமே வந்துட்டு நான் பிளான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். சரிங்களா, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா, கேபிட்டல்னாலே டூ வே அண்ட் ரெசிப்ட்ஸ்னா வருமானம். ஸோ தீஸ் ஆர் எசென்சியலி டூ வே டிரான்சாக்ஷன். Once disbursed, the money will come either in the form of regular income or at the time of disposal if any asset was created out of the disbursed money. ஓகேங்களா, அதாவது பணத்தை செலவு பண்ணி அது மூலியமா வரக்கூடிய எக்ஸ்ட்ரா லாபத்தையும் இதுல கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொத்து, நம்ம வந்து செலவு பண்ணி ஒரு சொத்து வாங்கியிருக்கோம், அந்த சொத்தை வித்துட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்குறோம். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டையே வந்து 15 லட்ச ரூபாய்க்கு விற்றோம்னா நம்மளுக்கு 5 லட்ச ரூபா லாபம் வரும். சரிங்களா, பட் அந்த வீடை வாங்கினதுக்காக நம்ம 10 லட்ச ரூபா மூலதனம் போட்டு தானே எக்ஸ்ட்ரா வந்து 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி ஒன்ஸ் டிஸ்பர்ஸ்டு அட் தி டைம் ஆஃப் டிஸ்போசல் இஃப் எனி அசெட் வாஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் இட் த டிஸ்போஸ்டு மணி. இந்த மாதிரி பணத்தை போட்டு எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறதுக்கு பேரு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இதே ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா எந்த பணத்தையும் போட தேவையில்ல, டைரக்டா நம்மளுக்கு பணம் வந்துகிட்டே இருந்தது. அது வந்து ஒன் வே இன்கம் டு தி கவர்மெண்ட். இதுல வந்து பார்த்தோம்னா செலவு செஞ்சு அல்லது பணம் வர்றது அப்படின்றது தான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் சொல்லுவோம். தீஸ் ஐதர் கிரியேட் லயபிலிட்டி ஆர் ரெடியூஸ் அசெட்ஸ். ஓகேங்களா, கிரியேட் லயபிலிட்டினா தே ஹாவ் டு கிவ் தெம் பேக். அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்ல இருந்துட்டு கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிசினஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட லாபம் அடைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாபம்ன்றது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் தான். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கடன் வாங்கி தானே அந்த லாபத்தை பார்த்துருக்கோம். அப்ப அந்த கடனை திருப்பி கொடுக்கணும்ல, லயபிலிட்டி. அந்த மாதிரிதான். அதே மாதிரி ஒரு சொத்தை வித்து நம்மளுக்கு வந்து வருமானம் வருதுன்னா, வருமானம் வருது ஓகே, பட் நம்மளுடைய சொத்தை வித்து தானே அந்த வருமானம் வருது. அதுதான் வந்துட்டு ரெடியூஸ் அசெட்ஸ் ஆர் கிரியேட் லயபிலிட்டின்றது. இந்த கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும், டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். எந்தெந்த வகையில நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் கடன் மூலியமா வருதோ அது எல்லாமே டெப்ட் கிரியேட்டிங். டெப்ட்னா கடன், டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பாரோயிங்ஸ், தட் இஸ் லோன்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக நம்ம கடன் வாங்குறோம், பட் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சாலுமே அந்த வாங்கப்பட்ட கடனை திருப்பி கொடுத்துதானே ஆகணும். அந்த மாதிரி வாங்கக்கூடிய பாரோயிங்ஸ் எல்லாமே டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வரும். இன்டர்னல்ன்றது இன்டர்னலாவே நம்ம வித்தின் தி கண்ட்ரிக்குள்ளாரே கடன் வாங்குறது. அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஃப்ரம் ஃபாரின் கவர்மெண்ட் ஆர் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், IMF இருந்து கடன் வாங்கி அது மூலியமா சம்பாதிக்கிறது எல்லாமே டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் மணி இன் PPF, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் எக்ஸெட்ரா. நம்ம முன்னாடியே பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்த மாதிரியே தான். சரிங்களா, ப்ராவிடென்ட் ஃபண்டுன்றது கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துதாகலாம். அப்படி கொடுக்கறது வரைக்குமே அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் வச்சிருந்து அதை வேற ஏதாவது ஒரு விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபர்தரா சம்பாதிக்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னு வச்சுக்கலாம் ஃபர்தரா. பட் அந்த பணத்தை திருப்பி தே ஆர் லயபிள் டு பே டு தி கன்சர்ன் எம்ப்ளாயி. அதனாலதான் இது எல்லாமே டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னு சொல்லலாம். நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கடனா உருவாகாம வரக்கூடிய வருமானம் எல்லாமே நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ரிகவரி ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் லென்ட் பிஃபோர். கவர்மெண்ட் கடன் கொடுத்துருக்கும் தெரியுங்களா, லோனா கடன் கொடுத்துருக்கும் தெரியுங்களா, அந்த கொடுக்கப்பட்ட அந்த லோனை அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணோம்னா அது நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இதே லென் பண்ணப்பட்ட லோனுக்காக இன்ட்ரெஸ்ட் மட்டும் வாங்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல வந்துடும். பட் லென் பண்ணப்பட்ட லோனுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரெக்கவர் பண்ணுச்சுன்னா அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல வந்துடும், நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ல வந்துடும். அப்புறம் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, it is the process in which certain percentage of shares of public sector is disinvested, that is sold to private sector.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்றது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. அந்த கம்பெனியோட 100% ஷேர்ஸ், 100% ஓனர்ஷிப்புமே கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு இப்போ 80% வச்சுட்டு மீதி உள்ள 20% பப்ளிக்குக்கோ அல்லது பிரைவேட்டுக்கோ வித்தது மூலியமா வரக்கூடிய லாபம் கவர்மெண்ட்டுக்கு வரும். சரிங்களா? லாபம்ன்றது வந்தாலுமே அது தன்னுடைய சொத்தை 20% ஆஃப் த ஷேர்ஸ் வித்தது மூலியமா, இழந்தது மூலியமா தானே அந்த லாபம் வந்திருக்கு. அது ரெடியூசிங் அசெட்ஸ் இல்லை, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இது வந்து கடனா உருவாகிறது கிடையாது, டெப்ட் கிரியேட்டிங் கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்குள்ள வரும். சரிங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல்னா டூ வே, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. ஸோ தீஸ் ஆர் டூ வே டிரான்சாக்ஷன். இட் ரிசல்ட்ஸ் இன் கிரியேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் அசெட்ஸ். இதுவுமே செலவு பண்ணி சம்பாதிக்கிறது தான். பட் இது செலவு பண்றது மூலியமா ஒரு ப்ரொடக்டிவ் அசெட்ஸை கிரியேட் பண்ணுவோம். அந்த அசெட்ஸ் மூலியமா நம்மளுக்கு ஃபர்தரா வரக்கூடிய வருமானம் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துடும். தீஸ் ஆர் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். வேரஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ன்றது ரெக்கரிங் இன் நேச்சர். சரிங்களா? ஆனா இது வந்து நான் ரெக்கரிங் இன் நேச்சர். இது வந்து ரெண்டு வகைப்படும், பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், கன்சர்ன் மினிஸ்ட்ரிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு செலவு பண்ண போறோம்ன்றத முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு செலவு பண்றது எல்லாமே பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மணி ஸ்பென்ட் ஆன் ஸ்கீம்ஸ் லைக் எம்ஜிநரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், பில்டிங் ஹைவேஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எக்ஸெட்ரா. இது எப்படி இன்னொரு வகையில நம்மளுக்கு வந்து இது எல்லாமே செலவு தானே, இந்த செலவு பண்ணாலுமே இது எப்படி ப்ரொடக்டிவ் அசெட்ஸை கிரியேட் பண்ணி அது மூலியமா நம்மளுக்கு வருமானம் வருதுன்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிநரேகா, மகாத்மா அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்கீம் மூலியமா நம்ம வேஜஸ் கொடுக்குறோம், அது நம்மளுக்கு செலவு தான். ஆனா அது செலவா இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ப்ரொடக்டிவ் அசெட்ஸை கிரியேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா தூர் வர்றது மூலியமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸை நம்ம அதிகப்படுத்துறோம். தென் வந்துட்டு ஒரு வெல் கிணறு தோன்றது மூலியமாகவோ அல்லது ஒரு ரூரல்ல இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை வந்துட்டு ரீகெயின் பண்றது மூலியமாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே ப்ரொடக்டிவான நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம ரீடைன் பண்றதுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு செலவு தான். அது மூலியமா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா வருமானம் அதிகமா வர செய்யும். சரிங்களா? அதே மாதிரி பில்டிங் ஹைவேஸ்ன்றதை பில்ட் பண்றது மூலியமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் கம்மியாகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகும். இது மூலியமா ஃப்ளோ ஆஃப் இன்கம் அதிகப்படுத்தும். ஃப்ளோ ஆஃப் இன்கம் அதிகமானுச்சுனாலே பிஸ்னஸ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றது மூலியமா கண்ட்ரியோட எக்கனாமியே க்ரோ ஆகும். கண்ட்ரியோட எக்கனாமியே க்ரோ ஆனிச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு லாபம் தானே, வருமானம் தானே, அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ன்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா, அந்த ஏரியால கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் கொடுக்கும். அந்த சலுகைகள் கொடுக்கறது மூலியமா என்னன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஏரியாஸ்ல வந்து பார்த்தோம்னா டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாக்குள்ளார வருது அல்லது போகுதுனாலே கண்டிப்பா கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி ஆகணும். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ன்றத ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபாரின் டெரிட்டரியாவே கன்சிடர் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கண்ட்ரி ஒரு கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு அது ஃபாரின்ல இருந்துட்டு அது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அந்த எஸ்இசெட் ஜோனுக்குள்ள வந்துச்சுன்னா அதை வந்து இம்போர்ட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அந்த கம்பெனி வந்து இம்போர்ட் டியூட்டி கட்ட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கிரியேட் பண்றது மூலியமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா நடந்ததுன்னா அது ஃபர்தரா அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற செக்டர்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணும். அதை சார்ந்து இருக்கக்கூடிய செக்டர்ஸ் டெவலப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமி பூம் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பிளான் பண்ணாம பண்ணக்கூடிய செலவுகள் மூலியமா எப்படிலாம் அசெட்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னா டிஃபென்ஸ்ன்றது நம்மளுக்கு இதுல டவுட் வரலாம். டிஃபென்ஸ்ன்றது ஒரு நேஷனுடைய செக்யூரிட்டி கன்சர்ன் விஷயம். ஒரு நேஷன் வந்து செக்யூர்டா எந்தவித அச்சுறுத்தலுக்கும் இல்லாம பாதுகாப்பா இருந்தாதான் அதனுடைய டோட்டல் எக்கனாமியுமே சரி ப்ராப்பரா ரன் ஆகும், ப்ராப்பர் டெவலப்மெண்ட்டுமே நடக்கும், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகும், எக்கனாமிக்கலாவும் டெவலப் ஆகும். சரிங்களா? அப்போ டிஃபென்ஸ்க்காக செலவு பண்றது எல்லாமே
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே தான் வரும். பப்ளிக் செக்டார்ஸ்க்காக லோன் கொடுக்கறது, பப்ளிக் செக்டார்ன்றது கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் தான். கவர்மெண்ட் அதுக்கு லோன் கொடுக்கறது மூலிமா அது ஃபர்தரா இன்னும் க்ரோத் ஆகும். அது க்ரோத் ஆகிறது மூலிமா வரக்கூடிய லாபம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தானே வரக்கூடிய லாபம். அதே மாதிரி லோன்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூட்டிஸ் அண்ட் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாமே லோன் கொடுக்கறது மூலிமா வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துடும். டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை. சரிங்களா? எப்போ நம்மளுடைய வருமானத்தோட செலவு அதிகமாகுதோ அப்போ நம்மளுக்கு பற்றாக்குறையா இருக்கும். ஸோ செலவை மேட்ச் பண்றதுக்காக நம்ம கடன் வாங்கி தான் செலவு மேட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கிரேட்டர் தென் இன்கம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பற்றாக்குறைன்றதை பார்த்தாச்சு. அதில் பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னா என்னன்னா, பட்ஜெட்னாலே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், டோட்டல் ரெசிப்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பட்ஜெட் டெபிசிட்ன்றத சொல்லுவாங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே அது வந்து ரெண்டு வகைப்படும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தென் டோட்டல் ரெசிப்ட்ஸ்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் பிளஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பட்ஜெட் டெபிசிட்ன்றத சொல்லுவாங்க. இதுல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இதனுடைய டிஃபரன்சஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது ரெவன்யூ டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்னன்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் கிடையாது. அந்த டோட்டல் ரெசிப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் பிளஸ் நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸை கணக்கு வைக்க மாட்டாங்க. இப்படி கணக்கு வைக்காம இருக்கக்கூடிய டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸை மட்டும் தனியா கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகேங்களா? அது எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இட் ஷோஸ் தி அமௌண்ட் ஆஃப் borrowings that the government will have to do. நம்மளுக்கு பற்றாக்குறையா இருக்குது, சரி, அந்த பற்றாக்குறையா இருக்க வேண்டிய விஷயத்துல எதெல்லாம் நம்ம எவ்வளவு அமௌண்ட் நம்ம கடன் வாங்கி நம்ம செலவு பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகேவா? அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்ல இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டிஸை மட்டும், அதாவது வட்டியா நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா, அந்த வட்டியா செலவு பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸை டிடெக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய டெபிசிட் தான் பிரைமரி டெபிசிட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெபிசிட்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த டெபிசிட்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஓவரால் பட்ஜெட்டை நம்ம எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அல்லது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அல்லது ஏதாவது சஜஷன்ஸ் நீங்க சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.